அனைவருக்கும் வணக்கம். வனரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்புகொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் மைத்திர முகூர்த்த நேரம்னா என்ன, அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சால் வாழ்க்கையில் பயனடையலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு இன்றியமையாதது பணங்க. பொருள் ஈட்டுறதுக்காகவும் பணத்தை சேர்க்கறதுக்காகவும் நம்மில் பல பேர் நிற்காத ஓடிக்கிட்டே இருக்கோங்க. அப்படி கடுமையாக உழைச்சாலும் எல்லாருக்குமே தேவைக்கு ஏற்பவோ இல்லை தேவைக்கு அதிகமாகவோ பணம் சேர்றது இல்லைங்க. ஒரு சிலருக்கு தேவைக்கு குறைவான பணம் தாங்க கிடைக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண தேவை பூர்த்தி அடையாத இருக்கும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோங்க. அத்தியாவசிய தேவைக்காகவோ இல்லை மருத்துவ செலவுக்காகவோ வாங்கிய கடனுக்கே வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில் நம்ம பல பேர் இருக்கோங்க. வட்டி தொகை வளர்ந்து வாங்கிய கடனை விட அதிகமாக இருக்கிற நிலைமையெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குங்க. ஆல்ரெடி வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறக்காக புதுசாக கடனோ லோனோ வாங்குறவங்க நிறையா இருக்கோங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப கடன் வாங்கி கடனோட பிரச்சனையை இன்னும் ஆழமாக்கி மனசில் ஒரு நிம்மதி இல்லாத, எதிர்காலத்தை பற்றி ஒரு பிடிப்பில்லாத நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. இந்த கடனையெல்லாம் கட்டி நிம்மதியாக இருக்கணுங்கிறதே வாழ்க்கையில் பல பேர்த்துக்கு லட்சியமாக கூட இருக்குங்க. அந்த அளவுக்கு கடனோட பிரச்சனையும் ஆழமும் நம்ம பல பேரை பாதிச்சுக்கிட்டு இருக்குங்க. நிறையா கடன் பட்டு அதை எப்படி அடைக்கணும்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தை எழுதிய முன்னோர்கள் நமக்கு ஒரு வழியும் காட்டிட்டு போயிருக்காங்க. முன்னோர்கள் சொல்லியதை போல கடைப்பிடிக்கிறதன் மூலம் கடன் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் தீராத கடன் தீர்றதுக்கும் வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த சர்வ வல்லமை வாய்ந்த வழிமுறை தாங்க மைத்திர முகூர்த்த நேரங்கிறது. பொதுவாக எந்த நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கும் நம்ம முகூர்த்த நேரம் குறித்து தாங்க தொடங்குவோம். அது வீடு கிரக பிரவேசமாக இருந்தாலும், கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தாக இருந்தாலும் ஒரு நல்ல நேரம் பார்த்து அதை செய்வோங்க. நல்ல நேரம் குறித்து அதில் செய்கிற காரியங்கள் நமக்கு நல்ல முறையில் பயன் தரும், நீடித்த சந்தோஷத்தையும் தருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம அதை செய்கிறோங்க. அதுபோலதொரு நல்ல முகூர்த்த நேரம் தாங்க மைத்திர முகூர்த்த நேரங்கிறதும் கூட. ஆனால் ஒரு சிறு வித்தியாசங்க, இந்த முகூர்த்த நேரத்தை நம்ம கடன் அடைக்கிறதுக்காக பயன்படுத்தணுங்க. பொதுவாக மாதத்தில் 2 தடவை மைத்திர முகூர்த்த நேரம் வருங்க. ஒரு சில மாதங்களில் 3 தடவை கூட வரலாங்க. அஸ்வினி நட்சத்திர தினத்தில் மேச லக்னம் வர்றதும், அனுச நட்சத்திர தினத்தில் விருச்சிக லக்னம் கூடி வர்றதும் மைத்திர முகூர்த்தத்தை ஏற்படுத்துங்க. மேச லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் செவ்வாய் தாங்க அதிபதி. நம்மளோட முயற்சிகளுக்கும் சுறுசுறுப்புக்கும் காரிய வெற்றிகளுக்கும் செவ்வாய் தாங்க காரணகர்த்தா. அதனால் செவ்வாய் லக்னம் கூடி வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் விரைவாக வெற்றி அடையுங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லாத அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவோட நட்சத்திரங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு கேதுவோட பரிபூர்ண அருள் தேவைங்க. அனுச நட்சத்திரங்கிறது சனியோட நட்சத்திரங்க. சனி பகவான் நீதிமானுங்க. உழைக்கிறவங்களை உயர்த்தி விடக்கூடிய சக்தி படைத்தவருங்க. அதனால் கடுமையாக உழைச்சி கடன் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சனி பகவானோட அருள் ஆசி கண்டிப்பாக துணை இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சிடணுங்க. நம்ம எடுத்து வைத்த பணம் சிறு தொகையாக கூட இருக்கலாங்க. அது 100 ரூபாயா இருக்கலாம், 10 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாங்க. எவ்வளோ பணமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து வச்சா போதுங்க. அந்த தனியாக எடுத்து ஒதுக்கி வச்ச பணத்தை மைத்திர முகூர்த்த நேரம் வரும்போது கடனோட ஒரு பகுதியை செலுத்துறதுக்கு பயன்படுத்தணுங்க. பேங்க்கில் வாங்கின லோனாக இருந்தால் ஆன்லைனில் அந்த தொகையை செலுத்தலாங்க. இல்லை நேரடியாக கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் வாங்கினவங்களுக்கு பெரிய கடன் தொகையில் இந்த சின்ன சிறிய பணத்தை கொடுத்து கடனை கொஞ்சமாக அடைக்கலாங்க. சில நாட்களில் இரவுல கூட இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வருங்க. அந்த மாதிரி வர்ற சமயத்தில் ஒரு கவரில் நம்ம நினைக்கிற பணத்தை போட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கணுங்க. முக்கியமாக லக்ஷ்மிக்கு முன்னாடி வைத்து கொஞ்ச நேரம் வணங்கிட்டு பிற்பாடு அடுத்த நாளோ எப்போ உங்களுக்கு சௌரியமோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த கவரை கொடுக்கலாங்க. ஆன்லைனில் பே பண்ணுறவங்களா இருந்தால் இரவு நேரத்தில் கூட நீங்கள் பணத்தை செலுத்திக்கலாங்க. நம்ம செலுத்துகிற பணம் வட்டி பணமாக இருக்கக்கூடாதுங்க. அசலோட ஒரு சிறு பகுதியவாது அடைக்கிற பணமாக இருக்கணுங்க. இதுபோல் தொடர்ந்து மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடனோட ஒரு சிறு பகுதியை அடைக்கிறது மூலம்
நம்மளோட கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு தீராத கடன் கூட தீரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்றக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடன் செலுத்தும் போது மைத்திர முகூர்த்தத்தோட தொடக்கத்திலேயோ அல்லது முடிவிலையோ செலுத்தாம நடுவுல செலுத்துற மாதிரி பார்த்துக்கிறது கூடுதலான சிறப்புங்க. இவ்வளோ அருமையான மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு எங்களோட பிரார்த்தனைகளுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.